கத்தணும் சார், நாங்கள் கத்தணும், அவர் பார்க்க கத்தணும். கடைசியாக கிளைமேக்ஸில் இவர் வில்லனா யாருன்னு யோசிக்கிற டைமில் இவர் வில்லனோட மேலே இன்னொரு விஷயம்னு காமிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா. ஃபுல்லாக ட்விஸ்டாக நல்லாவே இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. வருஷமாக நீங்கள் கம்பேக்ன்றீங்களா? நல்லா நடிக்கிற ஒரு மனுஷன், விஜய்க்கு முன்னாடியே வந்த ஒரு அருண் விஜய், இவர் ஏன் ஒரு நல்ல காலம் பிறக்க மாட்டுது? யாருன்னா செய்வனை செய்துட்டாங்களா, இல்லை இவருக்கு எதனா ஒரு பரிகாரம் பண்ணணுமா, இல்லை இவருக்கு ஒரு சீட் எடுத்து போடணுமா? தமிழ் இண்டஸ்ட்ரியில் இதுக்கு மேலே ஒருத்தன் எப்படியா நடிக்க முடியும்? ஏயா நல்ல நடிகர் அங்கீகாரம் பண்ண மாட்டீங்கன்றது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, எப்பயும் போல நல்லா பண்ணியிருந்தாரு. ஆமாம் நிறையா இருந்துச்சு. ஹேர் ஸ்டைலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்காரு, நல்லா இருந்துச்சு. அவரது எப்பயும் போல தான் சூப்பராக தான் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது, பார்க்கலாம். நான் படம் பார்த்த மாதிரி தான் தலைவா. நான் படம் இப்போ அவர் ஆக்டிங் ஓகே. நான் ட்ரிபிள் ஆக்ஷன் நினச்சேன், பட் டபுள் ஆக்ஷன் ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓகே தான், சூப்பராக இருந்தது. மியூசிக்லாம் ஃபேமிலி இல்லை, ஃபுல்லாக ஆக்ஷன் தான். காலேஜ் பசங்க இதான் நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சுங்க. நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்கு. விறுவிறுப்பாக போச்சு. சூப்பர்ண்ணே, சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணியிருக்காருண்ணே. ஃபைட் சீன்லாம் செம்மையாக இருக்குண்ணே, சூப்பர்ண்ணே. சாம்சிங் மியூசிக்கு சொன்னால் தரமாக இருக்குண்ணே. படம் எல்லாம் அருமையாக இருக்குண்ணே, பார்க்கலாண்ணே. திருப்திங்க, விறுவிறுப்பாக போகுதுண்ணே. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாண்ணே, எல்லாருமே பார்க்கலாண்ணே, ஃபேமிலியோட பார்க்கலாம். மியூசிக்லாம் சாம்சி சார் சூப்பராக பண்ணியிருக்காருண்ணே, வேறு லெவல். நல்லா இருக்குண்ணா, நல்லா பண்ணியிருக்காருண்ணா. நல்லா இருக்குண்ணா, ரெண்டுமே நல்லா இருக்குண்ணா. டபுள் ஆக்ஷன் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. ஃபுல்லாக ட்விஸ்டாக நல்லாவே இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாண்ணா ஃபேமிலியோட. கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தானே, நல்லா இருந்துச்சுண்ணா, பார்க்கலாம். செம்மையாக இருந்ததுண்ணா. பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்ததுண்ணா, செம்மையாக பண்ணியிருக்காங்க. செட் ஆகுண்ணா. படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். அது மெர்சல் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாங்க, டிஃப்ரெண்ட் தான், நல்லா இருக்கு. ரெண்டு பேருக்கு ஆக்டர் சூப்பருங்க. காளி சூப்பரும், அவரும் நல்லா பண்ணிடுறாங்க. சூப்பர் சூப்பர், அதாவது அதை விட தூக்கி சாப்பிட்டாரு இந்த படத்தில். நல்லா இருக்கு, அவரு சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குங்க. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, வேறு மாதிரி இருந்துச்சு படம், நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல த்ரில்லர் மூவி பார்த்த ஒரு ஃபீலு. பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மனசு கஷ்டமாக ஒரு விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து டபுள் ஆக்ஷன் கொடுத்துக்கிறாங்க, ரெட்டத்தலைன்னு சொல்லிட்டு. ஆனால் காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்குல்ல, இந்த கதை வந்து உண்மையாலுமே அஜித் சார் பண்ண வேண்டிய கதை மாதிரியே இருக்குது. அதுக்கு இவர் ரெசிஃபை பண்ணிக்கிறாருன்னா பண்ணிக்கிறார். ஆனால் இந்த காஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க பெரிய ஆளுங்களாம் கொடுக்கணும்ல. நம்ம ஊர்லேயே யாரையோ தெலுங்காரங்களாம் கொடுத்ததுனால தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு. இந்த கண்டார கொல்லின்னு ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடல் தேடி பார்த்தோம், செம்ம பாட்டு அது. அந்த பாட்டை காணோம். அதுக்கப்புறம் வந்து தனுஷ் சார் ஒரு பாடல் பாடியிருக்கா போல், சும்மா மெய் மறந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாம்சியஸோட மியூசிக்கு இளையராஜாவுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஆக்ஷன் மூவியில் கலக்கிறது சாம்சியஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கா போல். இந்த பொண்ணுங்களை நாமனா மயிரை கூட பிடுங்க முடியாது அப்படின்றத இந்த கதை சொல்லுது. அதே மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு 10 தலையில் நச்சுது, இந்த படத்தில் ரெட்டை தலையில் நடிக்குது. லாஸ்ட்டில் அதை மொட்டை தலையாக ஆகிடுறாங்க சுட்டு. அதுதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. ஆமாம், நல்ல வேரியேஷன் இருந்தது. ஆனால் அது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் காட்டுறாங்க. 10 நிமிஷத்தில் தான் அந்த டபுள் ஆக்ஷன் சீன்ஸ் வருது. ஆனாலும் அது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஒரு சீனில் வந்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு மியூசிக் போட்டிருப்பா போல் சாம்சியஸு. அருண் விஜய் வந்து அவ்வளோ அழகாக ஸ்டைலாக எல்லாரையும் இந்த சிங்கம் போல் அந்த மாதிரிலாம் வரல, இதில் ஒரு மாதிரி மாடலில் மியூசிக் போட்டிருப்பார். அவ்வளோ பேரையும் காலி பண்ணுற சீன் ஜஸ்டிஃபையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மாஸாக இருக்கும். இவர் இனிமேல் தான் வந்து ஏற்றணும். இன்னும் ஏன் இவருக்கு ஒரு நல்ல நாள் அதுதான் வைத்த சில்லாகுது. 30 வருஷமாக நீங்கள் கம்பேக்ன்றீங்களா? நல்லா நடிக்கிற ஒரு மனுஷன், விஜய்க்கு முன்னாடியே வந்த ஒரு அருண் விஜய், இவர் ஏன் ஒரு நல்ல காலம் பிறக்க மாட்டுது? யாருன்னா செய்வனை செய்துட்டாங்களா, இல்லை இவருக்கு எதனா ஒரு பரிகாரம் பண்ணணுமா, இல்லை இவருக்கு ஒரு சீட் எடுத்து போடணுமா? தமிழ் இண்டஸ்ட்ரியில் இதுக்கு மேலே ஒருத்தன் எப்படியா நடிக்க முடியும்? ஏயா நல்ல நடிகர் அங்கீகாரம் பண்ண மாட்டீங்கன்றது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதுதான் ரொம்ப சந்தோஷம். 2 ஹவருக்கு மேலே போயிருந்தா படம் லேக் ஆகிட்டு இருக்கோம். கரெக்டான விஷயத்த கொச்சன்னு சொல்கிறதோட, இடியாப்பா சிக்கல் எடுத்துன்னு போகிறதோட, நூடுல்ஸ் மாதிரி வாயில் போட்டு உரிகிற மாதிரி இருந்தது இந்த படம். சூப்பராக இருந்ததுமா.
ஆ கத்தி கத்தி பேசணும் நாங்கள் கத்தணும் நல்லா இருந்தது சூப்பர் ஆமாம் ஒருத்தர் தான் இது ஆயிடுறாரு சூப்பராக இருந்ததுமா நல்லா இருந்தது சூப்பர் நடிப்பு முந்தைய விட இப்போ ரொம்ப சூப்பர் ரொம்ப பிடிச்சிருந்தது கத்தணும் சார் நாங்கள் கத்தணும் அவர் பார்க்க கத்தணும். ரெட்டை தலை ஒத்த தலைக்கு படம் பயங்கரமாக இருக்கும். ரெட்டை தலையாக வந்திருக்காரு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ரெண்டு கெட்டப்லேயுமே பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஹீரோயின் காம்பினேஷன் சூப்பர். ரெண்டு பேருமே பயங்கரமாக இருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு தனுஷ் பாடின பாட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எல்லா ஃபைட்டுமே பயங்கரம் தான். ரொம்ப பயங்கரமாக எடுத்திருக்காங்க. படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது அதாவது அந்த அருண் விஜய் அதாவது இன்னொரு கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவரை ஏன் கொண்டாங்க அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஓவரால் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். காட்டியிருக்காரு. ஒருத்தருக்கு கால் வந்து பாதி இருக்காது, இன்னொருத்தருக்கு கால் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டியேஷன் காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆமாம், ஷார்ட்டாக இருந்தாலும் நல்லா இருக்குது. அதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு தனுஷ் பாட்டு தான் ஹைலைட்டு. ரெட்ட தலை அருண் விஜய் நம்பர் ஒன் அருண் விஜய் ஹேண்ட்ஸம் பாய் அருண் விஜய் ஸ்டைலிஷ் காய் அருண் விஜய் ஆல்வேஸ் மாஸ் ஸ்டார் ஆக்டர் அருண் விஜய் அருண் விஜய். படம் ரெட்டத்தலைன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். படம் வந்து எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த பில்லா ஆதி பகவான் இந்த மாதிரியான படம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஒரு பெரிய கேங்ஸ்டர், அந்த கேங்ஸ்டர் பண்ணுற தப்பு இல்லை அந்த கேங்ஸ்டர் பண்ண ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்னொருத்தர் மாட்டுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் அது வேறு மாதிரி வந்து முடியும். ஸோ இதில் வந்து அருண் விஜய் சாரோடைய லுக்ஸை பற்றி வந்து பேசலாம். மாஃபியான ஒரு படம் பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து ஒரு கெட்டப் வந்து டெக்ஸ்டர்னு மாதிரி வச்சுருப்பாங்க. பட் கடைசியாக அதை வந்து டக்குன்னு வந்து மாற்றிடுவாங்க. அந்த படம் அங்கேயே முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த படத்தில் அந்த ரோல் அந்த ஒரு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்த மாதிரி வந்து இருந்தது. தடம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ஒருத்தர் சேவ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டில் போகும். இங்கே அண்ணன் தம்பிலாம் கிடையாது, ஒருத்தர் இன்னொருத்தர் எப்படி வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எல்லாமே ஆரம்பிக்கிறது ஹீரோயினால் தான், எல்லாமே முடியறதும் ஹீரோயினால் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோயினுமே கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ஹீரோயின் கடைசியாக ஹீரோக்கு அல்வா கொடுத்துட்டு போவாங்களோன்ற மாதிரி தோணும். அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்டிஃபையும் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக கிளைமேக்ஸில் இவர் வில்லனா யாருன்னு யோசிக்கிற டைமில் இவர் வில்லனோட மேலே இன்னொரு விஷயம்னு காமிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு. தனுஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, கண்ணம்மான்னு. அந்த பாட்டு வந்து விஷுவலாகவும் சரி பாட்டு கேட்கவும் சரி நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் அவர் வில்லன் தான், ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான். பட் கடைசி வரை அதை எப்படி வந்து விஷுவலாக காமிச்சிருக்காங்க அப்படின்றது ஆடியன்ஸை சொன்னால் எனக்கு படம் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது. 2 hours அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப லேக் எல்லாம் பெருசாக தெரியல. நம்ம நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு 1 hour 55 minutes 53 minutesக்குள்ளே வருது. ஸோ நமக்கு ரொம்ப அந்த இதெல்லாம் ஃபீல் ஆகும். எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். பட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஆக்ஷன் சீக்வன்ஸை விரும்புகிற ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம்.